உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதிருங்கள். அந்த மாதிரி வார்த்தை, அந்த மாதிரி வசனங்கள்லாம் எப்படி நமக்கு போகுதுன்னு சொல்லி சொன்னா, வேர்ல்டுனுடைய ஐடியாவையே நம்ம புறந்தள்ளுறதுனாலதான். அல்லது உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதிருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா, உலகம் சொல்றதை எதையுமே கேட்க கூடாது போல் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறோம். இந்த துன்மார்க்கர் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி சொன்னா, நாம நினைக்கிற மாதிரி இந்த கெட்ட வேலை செய்யறவங்க கிடையாது துன்மார்க்கர்கள்ன்றது. பைபிள்ல துன்மார்க்கர்னா கெட்ட வேலை, யூஸ்லெஸ் பர்சன் அர்த்தம். துன்மார்க்கர்கள்லாம் யூஸ்லெஸ் பர்சன், வெட்டியா சுத்துறவங்க. அவங்க ஆலோசனையை கேட்காதீங்கன்னு சொல்லியிருக்கு. நாம நீதிமான் துன்மார்க்கன் அதுல போயிட்டோம்னா அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அவங்க சொல்றது துன்மார்க்கர்னா வெட்டியா சுத்துறவங்க, அவங்க ஆலோசனை என்ன பண்ணாதீங்க, கேட்காதீங்க, போய் தியானம் பண்ணுங்க, போய் தேவன் இடத்துல என்ன பண்ணுங்க, கேளுங்க. அதுல சொல்லியிருக்கு, கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமா, தாவீது காலத்துல என்ன பைபிள் இருந்துச்சு? கிங் ஜேம்ஸ் வெர்ஷனா? கிங் டேவிட் வெர்ஷன் கூட கிடையாது. வாய்மொழியில சொன்ன நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. வாய்மொழியில சொன்ன நிறைய விஷயங்கள் கம்பைல் பண்ணப்படல. சோ அப்ப கர்த்தருடைய வசனத்தில் தியானமா இருக்கிற மனுஷன்னா என்ன? மெடிடேட். அவன் ஏன் கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படிலாம் போட்டிருக்கு. ஏன் வேற ஒரு மெட்டபர் போடாம, வேற ஒரு படத்தை பத்தி சொல்லாம, கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல இருப்பான், தன் காலத்தில் தன் கனியை தருவான். இந்த மெட்டபர் ஏன் போட்டிருக்கிறாங்க? வேற எதையோ ஒண்ணு சொல்லாம இதை சொல்வதற்கான காரணம் என்ன அப்படின்னா, அவங்க தியானம் பண்ணுவதற்கு போகிற இடம் என்னவா இருக்கும்னு சொன்னா, தண்ணீர் நிறைந்த பாண்ட். அதுக்கு பேரே பாண்டர். மெடிடேஷன் பாண்டர். பாண்டு பக்கத்துல போறவர், பேக் பண்றவர் பேக்கர். சோ பாண்டிங், அங்க போய் அவங்க தியானிப்பாங்க, கர்த்தருடைய நேரடி வார்த்தையை கேட்பாங்க. அவங்க உள்ள இருந்து கர்த்தருடைய நேரடி வார்த்தையை கேட்பாங்க. அதை செய்கிறவன் பாக்கியவான்னு போட்டிருக்குது. நமக்கு கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் 22 வரைக்கும் ஞாபகம் வருது. அந்த ஞாபகம் அவங்களுக்கு வரல. இது வேற, நம்ம புரிஞ்சுக்கிறது வேற, அவங்க புரிஞ்சுக்கிறது வேற. கர்த்தருடைய வேதம் அப்படின்னு சொல்லும் போது அந்த நேரத்துல நம்ம நினைக்கிற பைபிள் அவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு oracle of God, தேவனுடைய வாய்மொழி. அதுதான் அவங்க வார்த்தை அப்படின்னு சொல்றாங்க. வார்த்தை, வார்த்தை மாம்சமானது அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம்? இதுவரைக்கும் எல்லாரும் வார்த்தைக்கு அர்த்தம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இனிமே யாரும் வார்த்தைக்கு அர்த்தம் கொடுக்க வேண்டாம். வார்த்தைக்கு அர்த்தமாக மாறினவர் இயேசு கிறிஸ்து. The interpretation of God's word. நீங்க தேவனுடைய வார்த்தைக்கு ஏதாவது அர்த்தம் பார்க்கணும்னா யார்கிட்ட பார்க்கலாம்? இயேசுவின் இடத்துல பார்க்கலாம்.